முருகப்பெருமானுக்கும் நாகங்களுக்கும் தொடர்பு அதிகம். அதைப் பற்றி இங்கு காண்போம். கன்னட பிரதேசங்களில் நாகத்தை சுப்பிரமணி என்றேதான் அழைப்பார்கள். இந்த சூட்சுமும் அது சொல்லும் பொருளும் ஆழமானது. முருகப்பெருமான் சித்தர்களின் தலைவர், முழு ஞானம் வழங்கும் ஞான பண்டிதன் அவர் என்பதால் சித்தர் கூட்டம் எப்போதும் அவரை குருவாக கொண்டேதான். தியானம், யோகம் என எல்லாமும் செய்து இயங்கும் அகத்தியர், போகர் முதல் எல்லா சித்தர்கள் நிலை இதுதான். முருகன் கோவில் தோறும் சித்தர்கள் இருப்பார்கள், அல்லது சித்தர்கள் சமாதி நிச்சயம் இருக்கும். அது வழமை. இந்த சித்தர்களும் முருகப்பெருமானும் ஒரு கட்டத்தில் ஒன்றாகி விடுகின்றார்கள். ஒன்றித்து விடுகின்றார்கள், ஒரே சக்தியாக அத்வைதமாக மாறிவிடுகின்றார்கள். இங்கே நாகம் எங்கே வருகின்றது என்றால், அது இன்னொரு சூட்சுமம். மானுடர்க்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் சக்கர அமைப்பு உண்டு. அந்த பிராணிகளில் 6 சக்கரங்களையும் மின்னல் வேகத்தில் எழுப்பி முழு விழிப்பு நிலைக்கு வரும் சக்தி நாகத்துக்கே உண்டு. நாகம் சூட்சுமமானது, பல வகையான சக்திகளை உள்ளடக்கிய விசேஷம் கொண்டது. சித்தர்கள் சில பூர்வ ஜென்ம தொடர்புக்காய் மீண்டும் பிறக்க நினைக்கும் போது நாகமாகவே பிறக்கின்றார்கள். இது பல இடங்களில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அவர்கள் அந்த உடல் எடுக்க அதன் விழிப்பு நிலை காரணம், எளிதாக யோகம் கைகூடும் உடலமைப்பு காரணம். இன்னும் தனிமை விரும்பி சித்தர்களுக்கு அது இன்னும் விசேஷம். மானுடரால் தொல்லையும் வராது. இதனாலே சில விசேஷித்த நாகங்கள் சித்தர்கள் வடிவமானவை. அவைதான் கோவில்களில் தென்படும். சிவலிங்கம் முன்னால் வரும். இன்னும் ஆலய புற்றுகளிலெல்லாம் குடியிருக்கும். இவை சித்தர் வடிவம். சித்தர்களோ முருகப்பெருமானின் அம்சங்கள். இதனால் தைப்பூசம் விழா நாகங்களின் ஆலயத்திலும் பிரசித்தி. அவ்வகையில் நாகர்கோவில் நாகராஜா ஆலயத்தில் தைப்பூச விழா விமர்சையாக நடந்தது. தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்கானது. அப்படியே அவன் ஆட்கொண்டு ஞானம் வழங்கிய சித்தர்களுக்கானது. சித்தர்களின் வடிவமான சிறப்பு நாகங்களுக்கானது. இந்த பெரும் தத்துவத்தை சொல்லி நாக வழிபாட்டிலும் ஞானம் தேடி, முருகனை தேடி நாகராஜா கோவிலில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த பெருவிழா. நன்றி பிரம்மரி.